ஜெயம ரவி வந்து ரொம்ப பெரிய ஏழமா, பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவரு. சும்மா நடிப்பாங்கம்மா, எல்லாம் நடிப்பு தானம்மா. குத்த அடிக்கிறதுமா, கொள்கை கோட்பாடெல்லாம் அள்ளி விடுறது தானே. அந்த ஆர்த்தியோட இருந்தாங்க, அப்புறம் அவங்களே என் காசெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, நிறைய தண்ணியை போட்டு வம்புழுப்பாங்கன்ட்டு இப்படியா பர்சனல் லைஃப் போட்டு உடனே எல்லாம் உடைச்சி. யாரு ப்ரொடியூசர் எல்லாம் ப்ரொடியூசரா பாக்குறதுல எந்த கட்சிக்காரன் யாரு பேக்கப், டைரக்டர் யாரு, எந்த நடிகர் எந்த பேக்கப், நடிகர் எல்லாம் எந்த கட்சியும் வர்றதே இல்லை. திருச்சி ஓடுறாங்க, ஏன்னா இழுத்து உள்ள விட்டுருவாங்க பயந்துகிட்டு. சூப்பரான பொண்ணு நயன்தாரா. உண்மையில கேரளத்து பைங்கிலி அதுதான். சம்பாரிச்சிட்டுமா யாரு மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லல, யார் அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த கதையும் கிடையாது. கல்யாணம் பண்ணிச்சு அதையும் திருச்சி ஓட்டிட்டீங்கள, நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டு காசாக்கி விட்டுமாது. ஜெயம் ரவி ஒரு பர்சனல் லைஃப் வந்து பேசிட்டு இருக்காரு, ஆர்த்திகா அவருமான லைஃப் ஸ்டைல வந்து பேசிட்டு இருக்காரு. சொசைட்டியை பத்தி கவலைப்படாம ஒதுக்கிட்டோம்னு வச்சுக்கீங்க, நம்ம எத்த பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம அஞ்சுறது எதுக்கு? இந்த சமுதாயத்தை தான் அஞ்சுறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து வந்து இந்த விவாகரத்து வழக்குகள்லாம் வந்து ரொம்ப பெருகிட்டே போகுது. குறிப்பா வந்து இந்த மீடியால இருக்கிறவங்க, நடிகர் நடிகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் ஜாய் கிறிஸ்டில்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பத்தி பேசியிருக்கோம். இப்ப அந்த வகையில அடுத்ததான் வந்து ரொம்ப பப்ளிக்கா இவங்க மோதும் போதுதான் நம்ம இதை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். சோ அந்த வகையில ரவி மோகன் அவர்கள், ஆர்த்தி அவங்க, ரவி மோகன் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து சொல்றாரு, மேம் நான் வந்து இங்க இருக்கும்போது ஒரு பெண்ணா நீங்க வந்து என்ன ஒர்க் பண்ண வைக்கிறது வந்து ஒரு 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 சக மனுஷியா வந்து இந்த கிரௌட்ல வந்து நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து ரவி மோகன் அவர்கள் வந்து சொல்றாங்க. அதாவது எப்படி ஒரு சேஃபான ஆண்மகனோட ஒரு பெண் இருக்கும் போது அந்த பெண் எவ்வளவு சேஃபா ஃபீல் பண்ணுவாரோ அதே மாதிரி நான் ஃபீல் பண்றேன், ஒரு ஆண்மகனா உங்களோட இருக்கும் போது ஒர்க் பண்ணும் போது நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சுயமரியாதையை பத்தி பேசுறாரு. என்ன அப்படின்னா, இந்த படம் தொடக்கத்திலேயே இந்த சுயமரியாதை பத்தி தான் இந்த படம் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதையை ரொம்ப அழுத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் கெனிஷா அந்த நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஆர்த்தி அதே சுயமரியாதையை போட்டு, சுயமரியாதை எனக்கும் இருக்கு, நான் நிறைய விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பொது வழியில நீங்க வந்து திரைப்படங்கள்ல நடிக்கலாம், ஆனா வந்து நிஜ வாழ்க்கையில வந்து நீங்க நடிக்க முடியாது ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு பதிவு போடுறாங்க. ஜெயம் ரவி வந்து ரொம்ப பெரிய ஏழமா, பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவரு. மோகனுடைய பையன், அவங்க அண்ணன் பெரிய டைரக்டர்மா, கவிதையை தெரியுமா அப்படின்னு பாட்டு எழுதி வச்சு வந்தவர் அவரு, பாலின் சொல்ல சொன்னவரு. அவங்க என்ன ஒண்ணுமா பேசுவாங்கம்மா, ஏழ்மை இதாயிடுச்சு. அவரு பேட்டில கூட சொன்னாரு, என்ன காசு இல்லை அப்படின்னாரு. தம்பி நடிச்ச படத்தெல்லாம் காசை எங்கடா கொண்டு வச்சீங்க? காசை சும்மா நடிப்பாங்கம்மா, எல்லாம் நடிப்பு தானம்மா. குத்த அடிக்கிறதுமா, கொள்கை கோட்பாடெல்லாம் அள்ளி விடுறது தானே. அந்த ஆர்த்தியோட இருந்தாங்க, அப்புறம் அவங்களே என் காசெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, நிறைய தண்ணியை போட்டு வம்புழுப்பாங்கன்ட்டு இப்படியா பர்சனல் லைஃப் போட்டு உடனே எல்லாம் உடைச்சி ஒண்ணும் இல்லாம ஏத்தி உடைச்சி அள்ளி அடிச்சு. இந்த அளவுக்கு ஒரு ஆண்மகன் பொது வெளியில வந்து எனக்கு நான் சேஃபா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு என்ன சார் கொடுமை பண்றாங்க? ஆர்த்திக்கு பேச தெரியல, இவன் ஆம்பளே கிடையாதுன்னு போயிருந்தா என்ன பண்ணிக்க போகுது? எல்லாம் எழுந்து நீ எந்த ஆண்மகன், எத்தனை பிள்ளை ஓடி பத்தி கொடுத்துட்டு இறங்கினா என்ன இருந்துக்க போகுது? அதாவது ஆடியோ லான்ச் எல்லாம் கெடுத்துட்டாங்க டோட்டலாவே. அரசியல் பேசுறாங்க ஆடியோ லான்ச்ல. ஆடியோ லான்ச் படத்தை பத்தி பேசுறாங்க. அந்த படத்தை பத்தி சரியான வார்த்தை சார் இது. எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு சார். ஆடியோ லான்ச் என்னடா இது? ஒரு ஆடியோ லான்ச்னா ஒரு படத்தை பத்தி பேசுவாங்க, இல்ல வேலை பார்த்தவங்களை பத்தி பேசுவாங்க. நீங்க என்னடா அரசியலை பத்தி பேசுறீங்க? ப்ரமோஷனை தாண்டி ப்ரமோஷன் பண்ணவே இல்லை, அரசியல் பேசுறாங்க. அநாகரிகமா ஒருத்தன் மைக்கு பிடிக்கிறான் பாத்தீங்களா? ஒரு மேடையில கூட எப்படி நடந்ததுன்னு டேபிள் மேனர்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ஒரு பொலிட்டீஷியன் உட்கார வச்சு கிழிப்பாங்கம்மா, அந்த மந்திரியை தான் கிழிக்கிறாங்கன்னு தெரியும். அதே பில்டிங்ல அதே கட்சியில, ஆனா பொறுமையா தான் உட்காந்துருப்பாங்க. தன்னோட டர்னர் உள்ள மைக்கை பிடிச்சி வச்சு போல குழப்பாங்க. ஆனா இவங்க ஒரு மைக்கை கொடுக்குறாங்க. அந்த ஒரு பெரிய வயசான ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு நாள் பயில்வானுக்கும் அவருக்கும் கான்ட்ரவர்சி ஆகுது, அடிக்க போறாங்க. அப்புறம் ஒருத்தர் எங்களை வாழ வைக்கிறதா நீ போ உடனே வாழ வைக்க நான் சிலிவஸ் போட்டு வருதுங்கிறாங்க. அங்க ஒன்றும் பெரிய பாதுகாப்பாவெல்லாம் தெரியல. இவர் சொல்றாரு பாதுகாப்பு, யாருமே பாதுகாப்பா தெரியலையே. அங்க என்ன ஆடியோ லான்ச் நடக்குது சொல்லுங்க, என்ன ஆடியோ லான்ச் நடக்குது? எல்லாம் பர்சனல் லைஃப் கொண்டாந்து பொது வழக்கில் பேசிட்டு இருக்கானுமா?
அவங்க இடத்துல இவங்க இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, டபுள் மீனிங்ல பேசுறாங்க. மிஸ்கின் வந்து பேசுறாரு, அவன் இளையராஜா பேசுறாரு, அப்ப எல்லாம் மேடல உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி சரி? அது ஆடியோ லான்ச்சே கிடையாது. முதல்ல அந்த டாபிக் முடிங்க. அது என்ன ஆடியோ லான்ச்? ஆடியோ லான்ச்னா இந்த மாதிரி பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய சிடி கேஜ் கொடுப்பாங்கம்மா. கொடுத்துட்டு அந்த படம் குப்பைக்கும் குப்பை ஒன்னா நம்ம குப்பத்துட்டே இருக்கும். அந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. கடன் வாங்கியிருக்காங்க. அவர் சின்சியர் தேங்க்ஸ் HDFC பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல போய் பாருங்கன்னு கெஞ்சு வாங்கி கதிர் வாங்கி குத்தடிப்பாங்க. தான் நடந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல. அரசியல் பேசுறாங்கம்மா முதல் விஷயம். அப்ப எந்த கட்சிக்காரன் வர்றான், யாரு ப்ரொடியூசர் எல்லாம் ப்ரொடியூசரா பாக்குறது இல்ல. எந்த கட்சிக்காரன் யாரு பேக்கப், டைரக்டர் யாரு, எந்த நடிகர் எந்த பேக்கப், நடிகர் எல்லாம் எந்த கட்சியும் வர்றதே இல்ல. திருச்சி ஓடுறாங்க. ஏன்னா இழுத்து உள்ள விட்டுருவாங்க பயந்துகிட்டு. வரதே இல்ல. சூப்பரான பொண்ணு நயன்தாரா தான். உண்மையிலே கேரளத்து பைங்கிலே அதுதான். தமிழ்நாட்டுக்கு வந்தது இந்த பயலோட ஆடுவா பொழப்பான்னு பார்த்துச்சு. அவெல்லாம் ஆடுனுச்சு. ஒரு வார்த்தை பேச ஒரு ஒருத்தன் ஆடுனுச்சு. இடுப்பு மலையில ஒண்ணு மலையில அடிச்சு தன்னை செதுக்கி அப்படி எடுத்துச்சு பாரு. அம்மான்னு பெருசா கேரளாவில் போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்கு. ஆமா, அவர் புருஷன் விக்னேஸ்வரன் தான் வாட்ச்மேனா போட போகுது. அவனுக்கு தான் படமும் எடுக்கவில்ல, ஒண்ணும் இல்ல. அஜித் போய் கதை சொல்லு வந்து ப்ரிப்பேர் ஆகாம போயிருக்காப்ல. அப்புறம் அஜித் கூப்பிட்டு சொல்லுது, என்ன நயன்தாரா ஒண்ணுமே இல்லாத வந்து உட்காந்துருக்கான், என்ன நீ அப்படின்னு. நீங்க படம் எடுக்கல, உடம்பு வாட்ச்மேனோட சிமெண்ட் கலாங்க போய் கொத்தனாரோட படம் வச்சு விட்டுச்சு. சம்பாரிச்சிட்டுமா, யாரு மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லல, யார் அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த கதையும் கிடையாது. கல்யாணம் பண்ணிச்சு அதையும் வித்துருச்சுமா ஓட்டிட்டீல, நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டு காசாக்கி விட்டுமா. அதுக்கு விடுறதா இல்ல, எதையும் விடுறதா இல்ல. பரவாயில்ல, திறமசாலி திறமசாலி திறமசாலி. வரதில்ல சார் ஆடியோ லான்ச்சுக்கு. தெலுங்கு, கன்னடா தான், ஹிந்தி தான். எந்த நடிகை வர்றதுல இடையில கூட பேசினாங்க. நடிகை எல்லாம் ஆடியோ லான்ச் வர மாட்டீங்களா, என்ன கதையெல்லாம் பேசினாங்க. இந்த மாதிரி ஆடியோ தான் வர்றது இல்ல. ஆடியோ லான்ச்ல ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. படத்தை பத்தி தினமா அங்க கேள்வி கேட்கணும். இடமா கேள்வி கேட்கிறாங்க. உங்க பாடி சைஸ் என்ன, சட்டை சைஸ் என்ன, போன வாட்டி என்ன போடுறது, இப்படி எல்லாம் பேசினா எப்படி? என்னதான் சினிமா நடிகா இருந்தா என்ன ஆட்டக்காரனால அவசரி நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாது இல்லம்மா. அப்படி நினைக்க கூடாது தானே. ஆனா இங்க அப்படி இல்ல. ஜெயபிரவி ஒரு பர்சனல் லைஃப் வந்து பேசிட்டு இருக்காரு. ஆர்த்திகா அவருமான லைஃப் ஸ்டைல் வந்து பேசிட்டு இருக்காரு. புதுசா டைவர்ஸ் பண்ணாம இன்னொரு டோ பண்ணிட்டாரு. அதுவே அஃபென்ஸ் தானே. அதுதான் கேக்குறேன் சார், ஒரு வழக்கறிஞரை கேக்குறேன். இப்போ வந்து அது எப்படி சார் பொது வழியில டைவர்ஸ் பண்ணாம இன்னொரு பொண்ணோட லிவிங்லயும் இருக்கிறாரு, அது எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணலாமா, எல்லாம் பண்ணலாம். ஆர்த்தி வந்து பேசினாங்கன்னா பிரச்சனை இவருக்கா இல்ல ஆர்த்திகா சார்? இல்லம்மா, எல்லாமே பண்ணலாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிங்க, ஆர்த்தி எங்க இருக்காங்கன்னு விசாரிங்க. இல்ல இது அப்படிதானே இருக்கு. நாம சாதாரண இன்ஸ்டா ப்ரோபிலையுமே இந்த பாடுபடுத்துறாங்க, சினிமா ப்ரோபிலையும் என்ன பாடுபடுத்துவாங்க. அவங்கவுங்க அவங்க ரூட்டை பார்த்து போயிட்டு தானமா இருக்காங்க. அவங்களோட வாழ்வியல் முறையே வேற மாதிரி ஆயிட்டு. ஆக்சுவலா கண்ணியம் எல்லாத்துலயும் குறைந்து விட்டதுன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எல்லாத்துலயும் தப்பு நிறைய ஆயிட்டுமா. தப்ப வந்து பப்ளிக்கா ப்ரொபோசல் பண்றாங்க. இப்போ வந்து மிஸ்கின் வந்து இயக்குனர், நல்ல இயக்குனர், பொது வழியிலே இங்க எத்தனாவது ரவுண்டு போயிட்டு இருக்கு, எத்தனாவது ரவுண்டு அங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றது எப்படிமா சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும்? நம்ம அதை யூனிவர்சல் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வர ஒரு விஷயத்தையும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தை வந்து எனக்கு பிடிக்காத வார்த்தை. அதை யூனிவர்சல் பண்ணிட்டாங்க. ஒரு நடிகை கேட்கறது தயங்கின காலம் போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இருக்குமா சினிமாவில? டேரக்டா முடிச்சிருவாங்கல்ல. ஆமாமா, காலம்லயே வருதே சார். வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்னு காலம்ல வருது சார். இப்போ எல்லாம் போட்டு டிக் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. சினிமா வந்து ஏற்கனவே குத்துக்கறி போட்டு வச்சிருக்காங்க, குலை குத்து போட்டு வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை அதுல. எல்லாம் படத்தை போடுறாங்க, அப்புறம் கடன் வாங்குறேன், போன படத்தோட கடன் அடைக்க அடுத்த படம் எடுக்கிறாங்க. நான் இயக்குநர்களை பத்தி முந்தா நாள் கிழக்கு கடற்சாலையில ஒரு வேலையா போயிருந்தேன். இயக்குநர்களை பத்தி வச்சு பார்த்து பாரதி ராஜா பத்தி வச்சுட்டு போறாரு. ஒரு வருஷத்துக்கு 2 படம், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அது வரைக்கும்? ஒரு கதை ட்ரிகரையும் உருவாகணும். உருவாகிறது எப்படிமா இருக்கும்? வாழ்வியல் முறை எப்படிமா இருக்கும்? கதை உருவாகணும், ஸ்பார்க் ஆகணும்ல. ஸ்பார்க் ஆனாலும் அதை தோண்டி அந்த கதையை எழுத முடியும். அப்ப எப்படி இருக்கும் உங்களோட அன்றாட வாழ்வியல் கேட்கிறேன். தூங்கி எழுதணும், எழுந்து பார்த்து அப்படியே உட்காந்துருக்கலாம், புத்தகங்கள் வாசிக்கலாம். வேற யாராவது, அதுவும் நீ டம்மியை கூட இருந்தால் ஃபோன் கூட உன் போன எடுக்க மாட்டான். அதுக்கு ஒரு கதை கிரியேட் ஆகணும், அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாய்ப்பு பிடிக்கணும், அதுக்கு ஒரு ஹீரோ அப்பாயின். எவ்வளவு கஷ்டம் அது. சரி, நீங்க கதையை பேஸ் பண்ணி யார் சார் படம் எடுக்கிறா? வர படம்ல கதையை பேஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு கதை வைக்க வேண்டியதுதான். படத்தை ரெண்டாவது மாண்டேஜ் எடுக்கிறதுமா, எடுத்துட்டு கதையை வச்சுக்கோமா. அதுதான் அப்படிதான் இருக்கு. என்ன கேமரா யூஸ் பண்றாங்க, என்ன இது ஹைஃபை, இது வந்து ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க, இப்படிதான் சார் பாக்குறாங்க. வருஷத்துல ஒரு 10 படங்கள் நல்ல படங்கள் வருதுமா. நான் ரிவ்யூவே போட்டேன்.
ஆமா ஆமா இப்ப டூரிஸ்ட் டாக்கீஸ் Tourist கூட family. ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி கூட சிறை சிறை ஆஸ்கர் சிறை டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்படி இட்லி கடை, ஒரு 10 படம் சொல்லலாம் வரல விட்டு, குடும்பஸ்தன், ஆண்பவம் பொல்லாது, இப்படி ஒரு படங்கள் 10 ஒரு வருஷத்துல பையெல்லாம் 30 ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு சார் டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல படம் தான் அது. எல்லாரும் கதாபாத்திரமும் ரொம்ப அருமையான கதாபாத்திரம் நிறைஞ்ச படம் அது. அப்புறம் அதே மாதிரி படங்கள் தான் இங்க அங்கீகரிக்கப்படணும். உப்பு குளத்தை எல்லாம் எடுத்து அந்த சுக்குமாவை போட்டு கிளறி கொண்டாந்து படத்தை கொண்டாந்து பாட்டுறீங்க. அந்த ஆடியோ லான்ச்சிங்கிறதே ஒரு ப்ரொபோசல், முதல்ல பணம் வரணும். அது நடிகைகள் எந்த நடிகையிலும் கலந்துக்கிறது இல்லை. அப்ப அக்ரிமெண்ட் போடுறது ஆடியோ லான்ச்சிங் வரணும்னு எழுதணுமா இல்லையா? வந்தா ஏட உடம்பா கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி மேடல் வச்சு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மேடையில புருஷன் முன்னாடி ஒரு மேடையில பங்கு பெறாங்கன்னா அவங்க ஏதோ எந்த அளவுக்கு பேசிக்கணும்னு இருக்கு. ஒரு ஆண்மகன் நான் பாதுகாப்பா இருக்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்ப அங்க என்ன ராட்சசியா என்ன பண்ண உடனே சொல்ல வேண்டியது அதையும் சேர்த்து பாக்குறோம்னா நிம்மதியா பாரு போயிருப்பான்ல. எல்லாத்தையும் சொல்றாங்கம்மா, வாயால சொல்றாங்கம்மா, வாயால சொல்றாங்க. அப்ப எப்படி ஆடியோ லான்ச் ஆகுது? சரி இப்ப இவங்களோட வழக்கு எப்படி சார் இருக்கு? இப்போ இவங்க வந்து எவ்வளவு கோடிகள் கேட்டிருக்காங்க இதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அலுமினியா கேட்டிருக்காங்க. சாய்கிருஷ்ணாவே 6 லட்சம் கேக்குது, கேட்க மாட்டாங்களா? வாங்கிக்க வேண்டியதுதான், வாய் தானே வந்தவனே கேட்க வேண்டியது. டைப் அடிச்சா டைப் ரைட்டிங் மிஷின் வேண்டாம்னு சொல்லும் போது 10 கோடி அலுமினி கொடுங்கன்னு கேட்க வேண்டியதுதான், போட்டு கொடுக்கணும்ல. சொல்றேன், ஒரு எல்லாமே ஒரு ஃபேண்டசி மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இவர் அரசுலாம் பண்ண மாட்டாங்களா சார்? வாய்ப்பு இல்லையா? யாருமா? எதுக்கு ஜெயபிரகாஷ் பண்றாங்க? இல்ல சார் இவர் வந்து டிவோர்ஸ் பண்ணாமே கெனிஷாவோட இருக்காருல்ல சார். டிவோர்ஸ் பண்ணாம கெனிஷாவோட இருக்காருன்னா நான் ஃப்ரெண்ட்லியா இருப்போம்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சொல்ல முடியும்? கரெக்ட், நான் ஃப்ரெண்டா இருப்போம், நல்ல ஃப்ரெண்டு, நான் பாதுகாப்பா இருக்கேன், எனக்கு பவுன்சர் மாதிரி அவங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த வீடு கூட்டு வச்சிருக்கேன், தெரபிஸ்ட் சார். தெரபிஸ்ட் தான் சார். அதான் தெரபிஸ்ட். நான் அவங்களுக்கு வேற தெரப்பி பண்ணுவேன், அவங்க எனக்கு வேற தெரப்பி பண்ணுவாங்க. இப்படியே தெரப்பியா பண்ணிட்டு இருப்போம்னு சொன்னா போகுது. இப்ப என்ன கேட்டு போச்சு? உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் இடிக்கதான் பணம் இல்ல நம்மள்ட்ட, வேற என்ன? பணத்தை விட கொடுத்துருவாரு, எல்லா வேலையும் எல்லாம் ரெடியா தான் இருப்பா தெரபிஸ்ட் எல்லாம். பணம் கிடையாது, நம்மளோட கல்ச்சர் அது கிடையாது. சொந்த ஊருக்கு போகணும், பாப்பாங்க நம்மளுங்கிற ஒரு சின்ன யோசனைகள் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் சொசைட்டியை பத்தி கவலைப்படாம ஒதுக்கிட்டோம்னு வச்சுக்கீங்க, நம்ம எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம அஞ்சுறது எதுக்கு? இந்த சமுதாயத்தை தான் அஞ்சுறோம். ஒருவேளை ஜாய் கிறிஸ்டல்டா மாதிரி கெனிஷா வந்து புரட்சி பெண் ஆயிட்டாங்கன்னு சார். அது பிஜே போடணும் சிங்கப்பெண்ணுன்னு மணி வேற இன்னும் பேஷன் மாறி போச்சு. போயிடலாம் பிள்ளைய பத்திக்கிட்டு தான் இனிஷியல் தேர்றதெல்லாம் ஆகி போச்சு. பேஷனு இருக்கலாம், புரட்சி பண்ணிட்டு எவ்வளவு புரட்சி பெண்களை பார்த்தாச்சு, நிறைய புரட்சி பெண்களை பார்த்தாச்சுப்பா. அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு புரட்சி பெண்லாம் யாரையும் சொல்லாதீங்க, பெரிய வார்த்தை அது. நான் மதர் தெரேசாவை புரட்சி பண்ண பாப்பேன், ஜெயலலிதா கூட புரட்சி தலைவின்னு சொல்லுவேனே. இருக்குமே கமலா ஹாரிஸ் சொல்ல வேண்டியதான், சுனிதா வில்லியம்ஸ் சொல்ல வேண்டியதான். இதே போல புரட்சி பெண் மேல நான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சொசைட்டில இப்படிப்பட்ட குப்பை கூட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிற ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டீங்கன்னா, இந்த சுதந்திர வரலாறு கொஞ்சம் படிச்சீங்கனால சத்தியமா சொல்றீங்க நைட்டு சோதிக்க மாட்டேன். கஷ்டப்பட்டிருக்காங்களா? நம்ம இப்படி எந்த அக்கறையுமே இல்லாத ஒரு மனிதர்களா இருக்கிறோமா? நம்மள்ட்ட எந்த அக்கறையும் இல்லை. செல்ஃபிஷா கூட பரவாயில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தட்டிலேயே முருங்கைக்காயை தின்னுபிட்டு முருங்கைக்காய்ச்சி போடுறேன், ஏன் அம்மா எடுத்து போடுங்க, அக்கறை இல்லை. ஜட்டி கேட்டு அங்கே வீசுறேன், பண்ணினை கேட்டு அங்கே வீசுறேன், அக்கறை இல்லை. ஏன்னா அம்மா காலில் தேடி தேடி துவைச்சு போடுவோம். ஸ்கூல் பேக் தூக்கி அப்படியே வீசுறேன், அக்கறை இல்லை. திங்கக்கிழமை காலில் தேடி எடுத்துக்கலாங்கிற எண்ணம். எதுலையுமே இங்கே அக்கறை கிடையாது, டிசிப்ளின் கிடையாது. டாய்லெட் போயிட்டா ஒழுங்கா தண்ணி ஊற்றிட்டு வரணும், அடுத்த யூஸ் பண்ணணும்ல. நீ யூஸ் பண்ணா மட்டும் போதுமா, அடுத்த யூஸ் பண்ணணும். அக்கறை இல்லை. நம்ம முடிச்சாச்சு, எக்கறை பண்ணணும் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு மனநிலை. பஸ்ல ஏறி உட்காந்தா குறைந்தபட்சம் சீட்டை கழிச்சு ஃபலை தட்டிட்டு உட்கார, அக்கறை இல்லை. எதுக்கு அக்கறை கிடையாது? நம்மளை அப்படி உருவாக்கிட்டாங்க, மோல்டா ஆரம்பிச்சிட்டோம். இது எதிர்கால சொசைட்டி இன்னும் மோசடியா போகுது. ரயில்ல போறா ஒருத்தர் பிடிச்சி வெட்டுறாம 4 பேர் சேர்ந்து பர்பஸ்ஃபுல்லா உன்னை ஏதோ பண்ணிட்டான் வெட்டுறேன்னா அது கூட தப்பு, லிட்டரலி தப்பு, மாரலி ரைட். ஆனா அக்கப்போருக்கு ஒருத்தர் வெட்டி விளையாடுறாங்கிறது எப்படி சரி? அப்ப அக்கறை இல்லை. இந்த சமுதாயத்து மேல யாருக்கு கவலையே கிடையாது. கவலை இருக்கிறத இப்படி அவுத்து போட்டு அம்மனை கிட்ட ஆடுவாங்களாம் அந்த இன்ஸ்டாகிராம்ல. 4 பேர் பாக்குறாங்களே நம்மள, அக்கறையே இல்லை. அவன் வாழ்வியல் அப்படி இருக்கு. அதாவது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போறது முதல் காரணம் சினிமா உங்களுக்கு கத்துக் கொடுத்துச்சுமா. சினிமா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவங்களோட வாழ்வியல், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற முறையை சொல்றது, இதெல்லாமே சினிமா வந்து உங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே வருது. ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சினிமா எடுத்து வச்சிருக்கணும். பேட்ச் 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 பேட்சா லாஸ்ட் பேட்ச்
கத்தி எடுத்து சுத்துறது தான் ஹீரோயிசம் கொண்டாந்து பாடிட்டான். கடைசி பேட்ச் இதுக்கு அடுத்த பேட்ச் ஒன்று உருவாக்குவான். ரேப் பண்றதை வந்து இன்னும் சலாக்கி படம் பயன்படுது. ஏற்கனவே 4 மகாநகரன் கார்த்திக் படம் வந்துச்சு, அதில் எடுத்திருந்தாங்க அந்த காட்சிகள்லாம். அப்பயே வச்சுங்க தப்பான காட்சிகள் தான். ஒரு மோட்டிவேட்டட் தருமா, இம்பாக்ட் தருமா. நீ வேணா கேட்கலாம், ட்ரிங்க்ஸுக்கு பதில் மூத்திரத்தை பெஞ்சு வச்சா குடிச்சிருவானா அவன். கிடையாது. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா படம் எடுக்கக்குள்ள ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மூடு தானே வர ஆரம்பிச்சிருப்பா. ஜாலியா இருக்கும் போல இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு கிரியேஷன்ஸ் தானே உனக்குள்ள. ஒரு அந்த டொபமைன் ஓப்பனா வருது தரமா. இப்படி எல்லாம் பொது வழியில பேசலாம், இப்படி எல்லாம் பொது வழியில ஆடலாம்னு யார் சொல்லி கொடுத்தது? அதனாலதானே சார் கேக் கத்தி அருவாள்ல வெட்டாங்க. பாவமா சொசைட்டிக்காண்டி கவலைப்படணுமா, விழா போயிடுவாங்கம்மா, அழிஞ்சு போயிடும், குரங்காயிடும். போது அது ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம். சினிமாவெல்லாம் விட சென்சார் போர்டில் போய் நிற்கிது, இன்ஸ்டாகிராம் தான் எந்த போர்டில் போய் நிற்கிது, ரொம்ப பேட் இல்லாமல் நிற்கிது, போர்டு அடிக்கல பேடில் போய் நிற்கிது, படுமோசடி. ஆனால் பார்த்தா வீடு ஆசை கட்டுறாங்க, செட்டில் ஆகுறாங்க, அதை காமிக்கிறாங்கல்ல. ஓ இப்படி போகலாம், இப்படி போயிடலான்னு. எனக்கு பாலச்சந்தர் சார் மேலே ஒரு பெரிய வருத்தம் உண்டு. நீ வறுமையாயிட்டுனா வேலைக்கு போட்டு தான் படம் எடுத்துக்கணும், விபச்சாரம் பண்ணி படம் எடுத்துக்கூடாதுல்ல. அரங்கேற்ற வேலையை சொன்னேன், பாலச்சந்தர் டைரக்ஷன். வறுமைனா வேலைக்கு போகணும், உழைக்கணும் தானே படம் எடுத்துக்கணும். உழைக்கும் பெண்கள்லாம் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இந்த ஜாக்கெட்லாம் உள்ள பிரேசியர் தெரிற மாதிரி போட்டு போகணும், அவ்வளோ ஒரு தொழில் அதில் படம் எடுத்தார். சரியாது, வேலைக்கு போகிற பொண்ணு அப்படிதான் போகணுமான்னு கேட்டேன். அது தப்பு தானே. கல்கி எடுத்தாரு, உலகத்தை கொடுத்து மறுபடியும் போகிற மாதிரி. சமுதாய முரண்பாடுகள் தான், முரண்பாடுகளோட யூனிவர்சல் ஆக்குறீங்க. சிந்து பைரவியே முரண்பாடுதான், அது எப்படி சரி? தவறு தானே. இந்த முரண்பாடுகள் ஒட்டுமொத்த வந்து இயக்குனர் சிகரங்கிறாங்க. அவர் போய் எப்படி சிகரம், இன்னத்த சிகரத்தை தொட்டாரு? சொசைட்டில வெளியே நடக்கிறது தானே சார் எடுத்து போடுறாரு. அது யூனிவர்சல் ஆகக்கூடாதுமா. எங்கேயோ நடந்துச்சான் அப்படிங்கிறது எப்படி? இந்த பாருங்க கரெக்ட் தானே, ஆமம் தானே அப்படின்னு படம் எடுத்தா எப்படி? 2 பொண்டாட்டி வச்சு படம் எடுக்கிறான்னா அவஸ்தப்பட்டு சின்ன பண்ண ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் பிடிச்சாதான் அந்த படம். இல்லைன்னாக்க ஓ ரைட்டு பாசிபிள். குடிச்சா குடிக்கிறான், குடிச்சிட்டு செத்துட்டான்னு படம் எடுத்து முடிச்சிடணும். அப்பதான் வந்து திருந்துவான். ரவுடிஸ்னா வெட்டிய போலீஸ் சுற்றுச்சின்னு படம் எடுத்துடணும். இல்லை தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, தூக்குல தொங்க விட்டாங்கன்னு படத்தை எடுத்து முடிக்கணும். முடிக்கியா இல்லையே, நான் மக்களே பார்க்க மாட்டாங்களே சார். ரைட். அப்ப எங்க தப்பு இருக்கு? படத்துலயா பாக்குற பார்வையாளர்களான்னு தெரியல. தொடர்ந்து பேசுவோம். ஒரு செடி நல்ல விஷயம் நம்ம ஏதாவது சொல்லணும், சமுதாயத்துக்குன்னு சொல்லி பேசணும். நான் யாரும் பாக்குறது இல்லை, யாருமே பாக்குறது இல்லை. இதை கிரிஞ்சா ஒரு குப்பை குளத்தை பேசினா பாக்குறாங்க. என் மனசாட்சிக்கு விரோதமா குப்பை குளத்தை பேசினாலே பாக்குறாங்க. ஆனா நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்றதுல அது 4வது 5வது பேட் கமெண்ட்ஸ் அடிச்சு நின்று போயிடுது. ஒண்ணு நான் 2 விஷயம் பேசுறது நாளில் பாட முடியாது. ஏன்னா நான் சமுதாயத்துக்கு என் மூச்சு இருக்கிற நான் அதை சொல்லிதான் ஆகும். என்கிட்ட இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் நல்ல முறையில் பயன்படுத்துறேன். ஆனா அது பார்வையாளர் பார்க்கறவங்கள சளிப்படிச்சு போதில்ல. சல்லியர்னு ஒரு படம் வந்துச்சு, தியேட்டரே கிடைக்கல. அப்ப அந்த படம் எடுக்கிறவங்க மூட வருமா? ஏன்டா உங்க நம்ம 2 குத்துப்பாட்டு டான்ஸ் வச்சு 4 சண்டை காட்சி வச்சு படம் எடுத்து போயிட்டே இருப்போம் போயிடுவாங்க. நல்ல விஷயத்தை கொண்டாந்து நல்ல விஷயத்தை கொண்டாந்து பாவம் ஓடிடில போட்டு போய் சேர்க்கலாம். ஜெய்பிங்கும் ஓடிடிலாம் போச்சு. நல்ல விஷயங்களுக்கு தியேட்டர் கிடைக்கணும்ல. தொடர்ந்து நல்ல விஷயங்களை பேசுவோமா. நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.